ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி பாப்பா வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். யாருன்னா நான், அம்மா, கதிர் 3 பேர் தான் கிளம்புறோம். பையன் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறான், வேலைக்கு போயிருக்கான். அவன் வந்து வீட்டில் தான் இருக்க போகிறான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன தான் பண்ண போகிறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறது முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீ வேற காரை வேற வெயிலில் விட்டுக்கிற, வேறி உட்காந்தோடனே குடோன் மாதிரி இருக்க போகுது. வேணாம், எதுக்கோ எடுத்து வச்சுக்கோண்ணா. அதான் இன்னொரு பையன் எடுத்து வச்சுக்கிட்டா கட்டப்பி. நான் எப்படி இது அணுல காரு இல்லப்பா, வெளியே இருக்கலாம். ஏசி போட்டா கூட அனலாக தான் இருக்குமாம்மா. இப்போ ஃபுல்லாக தொடக்கணுமா? ஏன்னா இங்கே நின்று இன்னும் தொடச்சின்னு இருந்தால் அனல் தான் வீசும். ஆமாம் ஆமாம், இறங்கி வா. நான் ஏறி உக்காந்துருக்கோங்க. என்னாலே முடியல. ஓடு 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 ஓடு. ஓகே, செம வெயில். கார் உள்ள போக முடியல. கிளம்பிட்டாமாம்மா? ஆ வாமா, தெரியும். ஓடு போடு போடு போடு. என்னப்பா பயங்கர அனலா இருக்கு. வெயிலில் கிளம்பியாச்சு. ஆமா, ஒன்றும் முடியலப்பா, செம்ம வெயில். டிராஃபிக் இல்லாத இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும். பாப்பாவுக்கு வேறு கால் பண்ணி சொல்லணும், வந்துட்டு இருக்கேன். சைலண்டாலாம் எங்கே போகிறது? நான் சொல்லிட்டோமே, ஒன்றுமா கிளம்புறோன்னு சொல்ல. வேணாம் வேணாம். கொஞ்சம் நேரம். ஆமாம், நல்ல வீடு. இது அவர் கால் பண்ண 2 கிலோ 100. எதுனா ஜவாரினா ஜவாரி. நம்மளுக்கு அது வாங்க மாட்டோம். வாங்கப்பான்னு என்னாச்சு? அவன் போட்டு வைக்கிறது தான் கொடுப்பாங்க. எப்படி இருக்கு? ஆறு இருந்தால் கூட இங்கே நல்லா தான் இருக்கும். நல்லா இருப்பான். வேற எங்கன்னா சாப்பிட மாட்டோம். ஏதான் சரி சாப்பிடு. உனக்கு என்ன சிரிப்புன்னு நான் கேட்குறேன். சர்க்கரை இல்லை, அப்படியே எனக்கு சர்க்கரை இருந்தால் தான் பிடிக்கும். அது சர்க்கரை சுத்தமாக இல்லை. நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட்டு, நீங்கள் சர்க்கரைலாம் குடிப்பீங்க. சர்க்கரை இல்லைம்மா, எப்படா டீ குடிப்பேன். நான் ஏன் குடிக்கணும்? பேர் எடுத்தாரு, பேர் வச்சு நல்லா திமிரா. அப்புறம் சாப்பிட்டு ஃபுல்லாக இங்கெல்லாம் மழை பெஞ்சு நின்று இருக்கு. நம்ம வரும்போது பெஞ்சதுன்னா சூப்பராக இருந்திருக்கும். மாதவரமா நம்ம திரும்ப வயல் வந்துடுச்சு. இந்த காணோம், அந்த கடலை தானே இப்போ நீ போது பாரு கூட்ஸு. இன்னைக்கு எல்லாம் போயின்னு இருக்கும் பொறுமையாக. எப்படியும் 1/2 ஆகிடும் போலது இங்கேயே இல்லை? அதே அப்படி நேரத்துக்கு வந்தோம், எப்படியெல்லாம் ஆகுது பாரு. சீக்கிரம் போயிடலான்னா இங்கேயே இவ்வளோ நேரம் ஆயிடுது.
இன்னும் 4-5 மணிக்கு கிளம்பினா என்ன ஆகும் பாரு நிலமை. டிராஃபிக். ஆனால் வீட்டில் தான் இருந்தோம் நம்ம. எந்த கடையிலம்மா போனாரு? ஏம்மா எட்டி பாரு. இந்த கடையில் போலியா? தெரியலையே, எனக்கு என்ன தெரியும். ரொம்ப எங்கே இருக்கு? வேற எங்கே போய்கிறார் இருப்பா? காடு மலை மேகன்ற மாதிரி இருக்கும். ஸ்வேதா ஊருக்கு வரதுக்கு வந்து எங்கே கிராஸ் பண்ணி வராம மாதிரி இருக்கு பாரு. அதான் கொருக்குப்பேட்டை. இப்படி தானே போகுது. அது 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 கிடையாது. அப்படியே வரும். அது அப்படியே வரும். மூலப்பத்திரம். பாத்திரமா? அங்கே ஒன்று இருக்குமா? அது நான் கொருக்குப்பேட்டை. இதுதான் கொருக்குப்பேட்டை தான். அவங்க அப்படி அந்த பக்கம் போகலாம். பிரபாட்டு போது தான் இருக்கணும் இப்போ. அதான் கேட்குறேன். நடந்து போயிருக்குமே நிறைய வாட்டி நான். இப்படி நல்ல பேபி சரோஜா கால் லைட்டுன்னு. ட்ரெயின் 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 வருது பாரு. ட்ரெயின் ட்ரெயின் என்னப்பா ட்ரெயின் வந்து நீங்க நிக்கிறீங்க? அடி அடிச்சு என்ன பண்ணுறது? ஐயோ பயமா இருக்குதே. இல்லை என்னப்பா கரெக்டா நம்ம தான் இருக்கோம். இன்னொன்று வாங்கிக்கப்பா. போதும் என்னத்துக்குப்பா? தனியாக வாங்க வாங்குறான். ஆமா பையனுக்கு வாங்குறதுக்கு ஆ சாப்பிட வாங்குறான். செப்போ எத்துக்கா? உனக்கு எடுத்து அதான் வாங்குறாராமே. அது வீட்டில் பார்த்து தான் ஆசையாச்சு. சுண்டல் மாங்காய் பட்டாணி. சாப்பிடு. சுண்டல் கூட எவ்வளோ மாங்காய்? நல்லதா? அருமையா இருக்குதா? இனிப்பா இருக்கு. மாங்காய் அந்த மாதிரி வாசனை தான். அவர் எத்தனை வரட்டும், நீ சாப்பிடு. காக்கா கொத்துற மாதிரி கொத்தின்னு போயிட்டியே நீ தான். சாப்பிடு. மாமா பின்னாடி வாங்கிட்டு இருக்கிறாரு. நல்லா இருக்குப்பா. இதான் வாங்குறாரு பின்னாடி. கூட மாங்காய் போட்டிருக்கான். இந்த தெரிதுங்களா, பின்னாடி ஸ்கேன் பண்றாரு. பார்க்குறச்சு வாசனை. வராரு மாமா வராரு. ஆ சுண்டல் மாங்காய் போட்டா நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குப்பா. பயிர்கள் கூட இருக்கு. ஆனால் இதுதான் நல்லா இருக்கும். நீ மாங்காய் கூட மசாலா போட்டா சாப்பிடும். அதனால சரி. என்ன எனக்கு வாங்கலையா? இதுவும் அந்த பையிலேவே அவளுக்கு ஸ்வேதாக்கு அமுக்காத. அமுக்குன்னா அப்புறம் உடஞ்சிடும். மாங்காய்ல இனிப்பா நல்லா இருக்கு. வேணாம் அவரே வராரு. இனிப்பா மாங்காய் இனிப்பாகுதான். போட்டு போறாங்க. சாப்பிட்டு ஃபர்ஸ்ட். சுண்டல் கையில. சரி நீ எடுத்து சாப்பிடு. எனக்கு என்னத்துக்கு அவ்வளோ? சும்மா ஊத்தாரு. சும்மா நல்லா பெருசு சாது. 20 ரூபாய் வாங்கலாம்ல? எடுத்து சாப்பிடு. தேங்காய் மாங்காய் வேற எவ்வளோ சூடால இங்கதான் 10 போறான். சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. கொஞ்சம் தான் சாப்பிடுவான். சேத்தா கொடுக்கவா? கசப்பா இருக்கு. நோய் எது சாப்பிடா என்னன்னே தெரியல. பஜ்ஜி சாப்பிடும்போது கசப்பா இருந்தது. வாய் ஊத்த வச்சுட்டு இருக்கோம். இதுதான் வேணான்றது. எப்படி பேசுறாரு பாருங்க. அசிங்கம் பண்றான். சும்மாவே அடிக்கும். நல்லா இருக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் போட சொல்றதுன்னா மாங்காய் தான் ஏற்பட்டாரு. ரொம்ப மாங்காய் அதிகமா இருக்கு. இங்க காணும். சொன்னா இந்த எடுத்துக்குமா சும்மா கையில கொஞ்சம் போடு. என்ன சாப்பிட்டு ஓட முடியாதா? கையில் போட்டு சாப்பிடுவேன். என்னப்பா சொல்லுங்க சொன்னா? அந்த கையில வாயில போட்டுறேன். மாங்காய் இப்போ கம்மியாக மாங்காய் நிறைய போடுறாங்க. இனிப்பாது மாங்காய். கிட்ட பீச் ரோடு தெரியுது. சச்சி கல்யாணம் ஆச்சு அது.
பல்லு ஓட்டை என்னால சாப்பிட முடியல. ஏன் பல்லு டேமேஜ் ஆச்சு. உடனே முக்காடு பண்ணியாச்சு. ஏன் நீ உம்முனுங்கிற வா இப்படியா? நீங்க இவ்வளோ கொடுத்துக்கிறாங்க யாராவே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா இவ்வளோ கிடக்குது வந்துட்டே இருக்குது. பாரு கரெக்ட் ஆன் ஆயிடுச்சா? ஆன்ல தான் இருக்கு. என் பொண்ணு வீட்டில் வந்து இங்கே என்ன காமி ஏறா ஒழுங்காக காமிக்கணும். தள்ளி நின்று ஆ பொண்ணு வீட்டில் வந்து எறா ஃப்ரை எறா கிரேவி வச்சுட்டு தோசை. அவருக்கு பாத்ரூம் க்ளீன் வேலை விட்டா, எனக்கு சமைக்கிற வேலை விட்டா. அந்த அம்மா என்ன வேலை பண்ணுறாங்க மட்டும் கொஞ்சம் பாருங்க. அவளையும் காமிங்க என்ன வேலை பண்ணுறாங்க. வர முதல்ல இதெல்லாம் காட்டணும். வர அவர் இது கழுவு, இவங்க யாராயும் அந்த அம்மா என்ன வேலை பண்ணுறாங்க கொஞ்சம் வர அதுலேயே சாப்பிட்டு முடிச்சு யாரா காட்டிடுறோம். அந்த மாதிரிலாம் பண்ணாத. வர மகனே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நான் வாங்கின மாதிரியே பெரிய சைஸு உள்ள வந்து ஒயிட்டாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. பெருசாக இருக்கும். இதை வந்து செராமிக் கோட்டிங். ப்ரான் கிரேவி இல்லை ப்ரான் தொக்கு மாதிரி கொஞ்சம் லிக்விடாக. இதுதான் இப்போ ஆர்டர் போட்டு வாங்கணும். தொடப்பட்டு எடுத்துன்னு வராங்க. டிவி ஆஃப் பண்ணிட்டாங்களா? ஓகே இல்லை நம்மளுக்கு காரம் நம்மளுக்கு ஓகே. அதான் உங்களுக்கு தனியா எடுத்து வச்சிட்டோம்ல. அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. வெந்துருச்சுல அது. அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு காரம் இல்லாமல் கொஞ்சம் பாருங்க. நம்ம வீட்டில் இப்படி செய்யவே மாட்டோம். வெங்காயமே இருக்காது. இவங்க காரம் போடாதனால வச்சு பாரு. முதல்ல ஏன் கலரினே இருக்க? அதுதான் மிளகாத்தூள் ஸ்மெல் போட்டோம். இப்போ மறுபடியும் மிளகாத்தூள் போட்டோம். போயிடுச்சா ஸ்மெல்லு? நல்லாதா? மூடிடு. நான் இன்னும் சொல்லிச்சுன்னா தொட்டுக்க முடியாது. ஓகே கை கழிக்கும். என்ன அது? ஆமாம் அது அப்படி தூக்காத, கையில் ஒன்றி ஊந்துடும். அதுவும் கிளாஸு. சரி ஓகே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய்.